குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபரில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஆப்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபைபர் ஆப்டிக்கல் வந்து சிங்கிள் மோடு வகையை சார்ந்தது. அதில் வந்து நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்குறோம், நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். 16 டிபிஎம்முக்கு மேலே ஆப்டிக்கல் ஃபைபரை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஏன்னு தெரியுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையோ இல்லது ஒரு பவர் ரேஷியோ இதை பற்றி ரேஞ்சை பற்றி பார்க்கும்போது வாட்ஸ்லேயோ கிலோ வாட்ஸ்லேயோ நம்ம பேசுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 0 டிபிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மில்லி வாட். இதை வந்து வாட்டேஜில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். அது மாதிரி 10 டிபிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 மில்லி வாட். 16 டிபிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 39 to 40 மில்லி வாட் தான். ஆனால் 19 டிபிஎம்ங்கிறது கிட்டத்தட்ட 80 மில்லி வாட். 23 டிபிஎம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 200 மில்லி வாட். ஸோ இப்போ 3 டிபிஎம்னா 16க்கும் 19க்கும் இருக்கிறது வந்து என்னமோ 3 டிபிஎம் தான் டிஃப்ரெண்ட் டிபிஎம்மில் பார்த்தா. ஆனால் பவரில் பார்த்தா கிட்டத்தட்ட டபுள் த பவர். 39 to 40 எங்கே இருக்குது, 80 எங்கே இருக்குது. அதே மாதிரி 19 டிபிஎம்முக்கும் 23 டிபிஎம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ 4 டிபிஎம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 80 to 200 மில்லிவாட். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் 16 டிபிஎம்முக்கு மேலே சிங்கிள் மோடு ஃபைபரில் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளை இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.